அனைவருக்கும் வணக்கம். வாக்குச்சாவடி அலுவலர்கள் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையத்தின் எக்ஸாக்ட் லொக்கேஷனை கூகுள் மேப் வழியாக மிக எளிமையாக எவ்வாறு கண்டறிவது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைல் ஆர் கம்ப்யூட்டரில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் ஓட்டர் வழிகாட்டி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க்கு ஃபைண்ட் மை போலிங் பூத் அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் வாக்காளர் வழிகாட்டி அப்படின்னு வந்துட்டு உங்கள் வாக்குச்சாவடியை 30 வினாடிகளில் கண்டறியுங்கள். உங்களது மாவட்டம் அல்லது தொகுதியை தேர்ந்தெடுங்கள். எங்கு செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் துல்லியமாக காண்பிப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த பேஜ் உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும்னா டாப்லேயே EN அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு இங்கிலீஷில் வந்துடும். தமிழில் வேணும்னா தமிழ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போங்க. மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் உங்கள் மாவட்டத்தை தேர்வு செய்யுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மாவட்டத்தோட பெயரை டைப் பண்ணுங்கள். நீங்கள் லெட்டர்ஸ் டைப் பண்ணவே உங்களுடைய மாவட்டத்தோட பெயர் ஃபில்டர் ஆகிட்டு வந்திருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்கள் தொகுதியை தேர்வு செய்யுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு உங்களது தொகுதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணினதுக்கப்புறம் வாக்குச்சாவடியை எவ்வாறு கண்டறிவீர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வாக்குச்சாவடி பார் பகுதி எண் மூலம், மண்டலம் பார் பிரிவு வழியாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வழங்கப்பட இருக்கக்கூடிய ஆர்டர் காப்பியில் நமக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையத்தோட பகுதி எண் கொடுத்துருப்பாங்க. எனவே அந்த ஆப்ஷன் மூலியமாகவே நம்ம சர்ச் பண்ணுவதற்கு வாக்குச்சாவடி பகுதி எண் மூலம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு பாட்டம்லேயே வாக்குச்சாவடி தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்து ஒரு டவுன் ஏரோ கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் அந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடி மையத்தோட பெயரும் வந்திருக்கும். உங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையத்தோட எண் தெரிஞ்சதுன்னா அந்த எண்ணை டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணவே அந்த வாக்குச்சாவடி மையத்தோட பெயர் உங்களுக்கு ஃபில்டர் ஆகிட்டு வந்துடும். அந்த வாக்குச்சாவடி மையத்தோட பெயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு கூகுள் மேப் மாதிரி இது போல் வந்திருக்கும். இதனுடைய லொக்கேஷன் நீங்கள் பார்ப்பதற்கு சாவடிக்கு செல் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு கூகுள் மேப் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன்லேருந்து உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்திற்கு எந்த வழியில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், அதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ நேரத்தில் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற விவரம் வந்திருக்கும். இது போல் மிக எளிமையான முறையில் நமக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையத்தின் எக்ஸாக்ட் லொக்கேஷனை மிக எளிமையாக நமது மொபைல் ஃபோன் வழியாகவே அறிந்து கொள்ளலாம். நன்றி.